அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் வெறும் 2 நிமிஷத்தில் நம்முடைய வெறும் கைகளை அல்லாஹ் தஆலா நம்முடைய ஆசைகள் விருப்பங்களை கொண்டு நிரப்பக்கூடிய வெரி வெரி ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வஜீஃபா உங்களுக்கு அவசர தேவைக்கு உதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வஜீஃபா. அது மட்டுமல்ல, நீண்ட நாளாக உங்களுடைய பெரிய காரியம் ஒன்று நடக்காமல் இருக்குது, தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, எப்படி கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற துவாவுக்கும் இந்த வஜீஃபா போதுமானது. அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆசைகள், கனவுகள், லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ளவும் இந்த வஜீஃபா போதுமானது. இப்போ நம்ம எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது. அதை தேடிக்கிட்டு நம்ம நிறைய அமல்களும் நம்ம செய்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அதில் நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல, கொஞ்சம் பேருக்கு தான் பதில் கிடைக்குது. அப்படின்னா ஏன் அந்த நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல? நம்பிக்கை இல்லாமல் துவா கேட்குறோம், அதனால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறதில்ல, வேற எந்த காரணமுமே கிடையாது. அது மட்டுமல்ல, உங்களுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படாமல் இருக்கிறதுக்கு உங்கள் பின்னாடியில் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டோம். ஹலாலான உணவு சாப்பிடணும், ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் கேட்கணும், ரொம்ப பொறுமையாக நீங்கள் கேட்கணும், இன்னும் யாரையும் கஷ்டப்படுத்தி இருக்கக்கூடாது, உறவுகளை பிரிஞ்சு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். அதற்கு பிறகு நம்ம ஒரு துவாவை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா தருவான். அப்பவும் கிடைக்கல அப்படின்னா நம்மக்கிட்ட நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வின் மீது முழுசாக நம்பிக்கை வைக்கல அப்படிங்கிறது மட்டும்தான் காரணம். இப்போ எல்லா நபிமார்களுமே சோதிக்கப்பட்டாங்க. அவங்க பட்ட அந்த கஷ்டத்துக்கு முன்னாடி நம்முடைய கஷ்டமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பதில் கொடுக்காம இருந்தானா? இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் கோச்சுக்கிட்டு சொர்க்கத்திலிருந்து தூக்கி போட்டான். அவங்க 250 ஆண்டு காலங்கள் அவங்க பாவ மன்னிப்பு கேட்ட நிலையிலேயே தன்னுடைய மனைவியை விட்டு பிரிஞ்சும் இருந்தாங்க, தனியாக இருந்தாங்க. அவங்க அழுத அழுகையை விடவா நம்ம அழுதுட்டோம்? அதிகமாக அழுத நபிமார்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒருத்தங்க. அவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா ஒரு நாள் மன்னிச்சானா இல்லையா? அவங்க நம்பிக்கையாக கேட்டாங்க. அதே மாதிரி தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தப்ப அவங்க நம்பிக்கையாக கேட்டாங்க, அதுலேருந்து அல்லாஹ் தஆலா அவங்கள வெளிக்கொண்டு வந்தான். இன்னும் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களும் நம்பிக்கையாக ஒரு துவாவை கேட்டாங்க, அல்லாஹ் தஆலா அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தான். அதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போடும்போதும் அவங்க நம்பிக்கையாக ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா அதிலிருந்து அவங்கள காப்பாற்றினான். இதே போல தான் நாமும் எவ்வளவு மிக மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்முடைய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை நம்பிக்கையான வார்த்தையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மால் அதிலிருந்து வெளியே வந்துட முடியும். அல்லாஹ் தஆலா நம்மளை அதிலிருந்து காப்பாற்றுவான். இன்னும் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறான், நபிமார நாங்கள் இப்படி காப்பாற்றணும், அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னாலும் உங்களையும் நாம் அதிலிருந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? கேட்கறதுக்கு நம்ம இருக்கோம், கொடுக்கறதுக்கு அல்லாஹ் இருக்கான். இடையில வேற எதுவுமே தேவை கிடையாது. நம்முடைய உள்ளத்துல நம்பிக்கை இருந்தா மட்டும் போதும். இப்போ நான் சொல்லக்கூடிய வஜீஃபாவில் எல்லா நபிமார்களும் பயன்படுத்திய ஒரு வார்த்தை இருக்கு. அதனால்தான் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பதில் தரக்கூடிய ஒரு வஜீஃபாவாக பயனளிக்கும். இப்போ இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் ஒரு பெரிய ஹாஜத் இருக்குது, அல்லது நீண்ட நாளாக தடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹாஜத் இருக்குது, அல்லது அவசர தேவையில் நாங்கள் இருக்கோம், ஒரு பணம் தேவையாக இருக்குது, இந்த விஷயம் இந்த நிமிஷத்தில் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி இந்த அமலை அல்ஹம்துலில்லாஹ்னு முடிங்க. இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ஆவுது பிஸ்மில்லா நீங்கள் சொல்லிக்கணும் ஒரு தடவை. ஏன்னா பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பித்தோம் அப்படின்னாலே அதில் நமக்கு முழுமையான ஒரு பரக்கத்தும் அல்லாஹ்வினுடைய அருளும் நமக்கு கிடைச்சிரும், நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும். அதனால் ஆவுது பிஸ்மில்லாவை நீங்கள் சொல்லிடுங்க. அடுத்தது நீங்கள் தரூதே இப்ராஹிம் சலவாத்தை 3 முறை ஓதிடுங்க. இதுவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது, துவாக்களை ஒப்புக்கொள்ளக்கூடியது, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமல். அதனால் இந்த சலவாத்தை 3 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது யா ரப்பனா அப்படின்னு நீங்கள் 3 முறை சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய 2 கைகளையும் நீங்கள் ஏந்திக்கோங்க. ஏந்திட்டு
யா ரப்பனா என்னுடைய வெற்று கைகளை நிரப்பு அப்படின்னு 3 தடவை நீங்க சொல்லுங்க. ஏன்னா யா ரப்பனா அப்படிங்கிற வார்த்தை எப்படிப்பட்டது? எல்லா நபிமார்களும் பயன்படுத்திய வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லிதான் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்துல கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே அல்லாஹ் பதில் கொடுத்திருக்கான். நமக்கும் அல்லாஹ் தருவான். ஏன்னா இது நபிமார்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மக்களுக்கும் சேர்த்து தான். அதனால இந்த வார்த்தையை நீங்க மனதார சொல்லணும். என்னுடைய ரப்பு, என்னுடைய இரட்சகன் அப்படின்னு இந்த வார்த்தையை உணர்ந்து சொல்லிட்டு, என்னுடைய வெற்று கைகளை நிரப்பு. நான் வெறும் கையாக தான் முன்னாடி நான் நீட்டியிருக்கேன். என்னுடைய இந்த கோரிக்கையெல்லாம் இதில் வச்சிருக்கேன். என்னுடைய கைகளை என்னுடைய விருப்பங்களை கொண்டு பூர்த்தியாக்கு, என்னுடைய ஆசைகளை கொண்டு நிரப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக உணர்ந்து நீங்கள் இதை 3 முறை சொல்லிடுங்க. அடுத்தது யா கனியு யா ஃபத்தாஹு அப்படின்னு 7 தடவை சொல்லுங்க. யா கனியு அப்படின்னா தேவைகளற்றவன், எல்லா தேவைகளையுமே அல்லாஹால நமக்கு கபூலாக்கி தரக்கூடியவன் அப்படிங்கிற இந்த திருநாமத்தையும், யா ஃபத்தாஹு வெற்றி அளிக்கக்கூடியவனே அப்படிங்கிற இந்த திருநாமத்தையும் நீங்க 7 தடவை சொல்லிடுங்க. இதனால உங்களுடைய காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நேரடியா உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான். நீங்க யாருக்கிட்டையும் போய் எந்த உதவியுமே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது நீங்க அஸ்தகுஃபிருல்லாஹ் ரப்பி அப்படின்னு 11 தடவை சொல்லணும். எப்பவுமே இஸ்திக்ஃபாரை நம்ம மனசால உணர்ந்து ஒரு தடவை சொன்னாலே போதும். அல்லாஹாலா நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருவான். இன்னும் நம்மளை அல்லாஹாலா ரொம்ப நெருக்கமாக வச்சுக்குவான். நம்முடைய சிரமங்களை லேசாக்குவான். நம்முடைய துவாக்களை அங்கீகரிப்பான். இன்னும் ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையோடு சேர்த்து ரப்பி, என்னுடைய ரப்பே, என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உன்னதமான ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் 11 தடவை. அல்ஹம்துலில்லாஹ் அந்த நொடியில் உங்களோட அத்தனை சூழ்நிலைகளையும் நல்லா மாற்றிடுவான். நீங்கள் வாழவே முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தைக்கு பிறகு எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு தகுந்தபடி அல்லாஹ் மாற்றி தருவான். நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க. என்னுடைய வார்த்தைகளில் எவ்வளவு உறுதி இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் உறுதியான நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா உறுதியாக உங்களுடைய சூழ்நிலை மாறும். அதை நீங்கள் கண்டிப்பாக உணருவீங்க. அடுத்தது தரூத் இப்ராஹிம் ஸலவாத்தை 3 முறை நீங்கள் திரும்பவும் ஒதுக்கோங்க. அடுத்தது 7வது விஷயம், உங்களுடைய துஆவை பிடிவாதமாக அல்லாஹ்விடத்தில் ஒரு குழந்தைய போல உறக்க சப்தமிட்டு உங்களால் எவ்வளவு உறுதியான வார்த்தைகளை கொண்டு கேட்க முடியுமோ பிடிவாதமாக கேளுங்க. நீங்கள் சஜிதாவில் கேட்டாலும் சரி, அல்லது கைகளை ஏந்தி கொண்டு கேட்டாலும் சரி, அழுது கேட்டாலும் சரி, எவ்வளவு நீங்கள் உறுதியாக கேட்க முடியுமோ அவ்வளவு உறுதியாக நீங்கள் கேளுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஆசைகளை உறுதியாக கபூலாக்கி தருவோம். இதை சாதாரணமான ஒரு அமல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க. இதை செய்யறது தான் சாதாரணம். இதனுடைய உறுதி ரொம்ப கடுமையாக இருக்கணும். அதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனித்து இந்த அமலை செஞ்சீங்கன்னா போதும், இந்த உலகத்தில் நீங்கள் தான் சந்தோஷமான மனிதராக வாழ முடியும். ஏன்னா இன்னைக்கு நான் சொன்னது சாதாரண அமல் கிடையாது. உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நான் சொல்லியிருக்கேன். இதை உணர்ந்து செய்யக்கூடியவங்களுக்கு புரியும். கண்டிப்பாக மற்றவங்களுக்கு இது சாதாரணம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதாரணமாக தான் தெரியும். இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க. அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த உறுதியான வஜீஃபாவை செய்து நாம் விரும்பக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா இரு உலகிலும் நமக்கு நசீபாக மாற்றி தரட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் நம்முடைய தயாரிப்பான உங்களுடைய முடி பிரச்சனையை நீக்கி உங்களுடைய முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய மூலிகை சீயக்காய் தூள் மற்றும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சிறுதானியங்கள் கலந்த ஹெல்த் மிக்ஸ் வேணும்னாலும் சரி, அல்லது உங்களுடைய முகத்தை அழகாக ஒளிவாக தெளிவாக மாற்றக்கூடிய ஃபேஸ் பேக் வேணும்னாலும் சரி, அல்லது உங்களுடைய உடலை அழகாக மாற்றக்கூடிய நலங்கு மாவு வேணும்னாலும் சரி, அல்லது ஈமானை அதிகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தையும் கருணையையும் கொடுக்கக்கூடிய கிதாபான கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் வேணும்னாலும் சரி,
ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.